ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் தாங்க. ஜிலேபி மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினோம். 1 கேஜி 100 ருபீஸ் தாங்க. 3 கேஜி வாங்கினோம். அது இன்றைக்கி ஃபுல் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா வறுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள் போகலாம். அதுக்கு என்னென்ன மசாலா தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து குழம்புக்கு போடுற மிளகாய் தூள் தாங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 1.5 கேஜி மீன் எடுத்து இதில் போட்டு 2 கேஜி இருக்குங்க. 2 கேஜி மீன் இப்போ வறுவலுக்கு 3 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் புளி கரைச்சல் நல்லா திக் பேஸ்ட்டில் ஒரு லெமன் சைஸில் நல்லா ஊற வச்சு கரைச்சாங்க பாருங்க வச்சுருக்கேன். இதை தான் போட போகிறேன். தேவைப்பட்டால் நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம், பச்சரிசி மாவு இருக்கலாம், அதை போட்டுக்கலாம். நான் இப்போ போடலை, ஏன்னா ஜிலேபி மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மீன் வந்து நான் ஊரில் இருக்கும்போது சாப்பிட்டதுங்க, இங்கே சாப்பிட்டது கிடையாது. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா முத நாளே இந்த பிடிச்சி வச்சுருப்பாங்களா, அதனால் அதை வாங்க மாட்டேன். இது ஃப்ரெஷ்ஷாகவே நல்ல உயிரோடு இருந்த மீனுங்க. சூப்பராக இருந்துச்சு. வாங்கிட்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ரெடி பண்ணிட்டேன். குழம்புக்கு நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபி மீனோட தலையை மட்டும் தான் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2-3 பீஸ் எக்ஸ்ட்ரா நான் போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள் ஃபுல் பீஸு ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 200 கிராம் இருக்குங்க. அவ்வளோ நல்ல பெரிய பீஸு. இடையில பாருங்கள் நல்லா அந்த மசாலா உள்ளே இறங்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன கோல்லாம் போட்டு மசாலா நல்லா உள்ளே இறக்கி மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுங்க. 1 ஹவர் ஊறினா போதும். நான் கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணதுனால ஒரு 2 ஹவர்ஸ் நல்லாவே ஊற வச்சிட்டேன். மசாலா நல்லா உள்ளே எல்லாம் மீன் உள்ளே எல்லாம் போகிறதுக்கு மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பெரிய மீனுங்கிறதுனால நம்ம வெளியே மட்டும் நார்மலாக அப்ளை பண்ணிட்டோம்னா அந்த மசாலா உள்ளே இறங்காது. அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டு சரியாக கிடைக்காது. அதனால் நல்லா மசாலா அப்ளை பண்ணி நல்லா எங்களுக்கு மட்டும் ஒரு 4 மீன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆளுக்கு ஒரு பீஸ் 4 மீன் மட்டும் முழு மீன் போட்டு மீதிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸு 3 பீஸு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ்லாம் போட்டுக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு ரொம்பவே ஆசை. அதுவும் குட்டி பையன் ரொம்ப ஆசைங்க பாருங்கள். 2 மீன் ரெடி பண்ணிட்டு மீதி மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். மீன் வந்து நிறையா இருந்ததுனால கொஞ்சம் டைம் அதிகம் எடுத்துருச்சு. அதனால் அப்படியே ஒன்று ஒன்றா பொறுமையாக எடுத்து இங்கே பாருங்கள் அந்த 4 மீனை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த வால் பகுதி, இந்த நடுப்பகுதி, உடம்பு பகுதி எல்லாமே எடுத்து சின்ன சின்னதாக இருந்தது எல்லாமே நல்லா எல்லாத்துலேயுமே கோடு பீஸ் தாங்க போட்டிருந்தேன். ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். செம்ம டேஸ்ட்டு, செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அந்த குழம்புக்கு மிளகாத்தூள் போடுறது அது போட்டாவே போதும். மீன் வறுவல் மசாலா போடுறதோட இந்த மிளகாத்தூள் போட்டாவே குழம்பு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் தான் போடுவேன். அந்த மீன் மசாலா வறுவல் தனி மசாலா போட மாட்டேன். அது ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோக்கு எனக்கு டேஸ்ட் என்னமோ பிடிக்கல. அந்த மசாலா வந்து சரியாக ஒட்டாமல் எண்ணெயில் விழுந்ததுனால மீனில் வந்து பிடிக்காம இருந்ததுனால எனக்கு அது சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும்ல மீன் மசாலா எப்படி பாருங்க எல்லா மீனுமே இது வந்து எப்படியும் ஒரு 2 கேஜி மேலே இருக்குங்க. ஏன்னா பாதி மீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கேஜி வந்து பார்த்திங்கன்னா வறுவல் இது குழம்புல போட்டேன். மீதி இப்போது வறுக்கிறதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1 கேஜி எடுத்து வச்சுட்டு மீதி வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வறுக்கலான்னு நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன்னா இவ்வளோ மீன்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஆளுக்கு 2 பீஸ் சாப்பிடுவோம், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயை ஊற்றி நான் வந்து கடாயில் அந்த நான்ஸ்டிக் தவா இருக்குல்ல அதில் தான் எண்ணெய் ஊற்றி பட்டு எடுக்க போகிறேன். எனக்கு ஃபுல்லாக அந்த எண்ணெயை ஊற்றி வறுக்கிறது அது எனக்கு அவ்வளோக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி நான் நான்ஸ்டிக் தவாவில் ஃப்ரை பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுதான் கொஞ்சம் அழகாக பார்க்கவும் கொஞ்சம் லுக்கு கொடுக்கும். அதனால் நாங்கள் இதில் தான் பண்ணுவோம். அந்த மீன் ஏன் இதில் நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுக்கிற எண்ணெய் மீதி இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்க. அது வந்து ஃபுட் பாய்சனிங் ஆயிரும். இதுனா பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் நம்ம கரெக்டாக ஊற்றிக்கலாம். அதனால தான் நான் எப்போவுமே நான்ஸ்டிக் அதை ஃப்ரையில் பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் அப்பப்போ தேவைப்படும் போதெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்குவேன். எண்ணெய் எக்ஸ்ட்ரா ஊற்ற கிடையாது. தவா நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய வச்சாச்சு. இப்போ அப்படியே ஒரு அந்த பெரிய மீன் வச்சுருந்தோம்ல அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீன் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கடாயே பத்தாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மீன் சரியாக வேகாது. அதனால் ஒரு 2 மீன் மட்டும் போட்டு அதாவது ஸ்லோவில் மீன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க. ஹை ஸ்பீடில் வச்சுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த சதை பீஸ்லாம் சரியாக வேகாது. அப்போ பச்சையாக இருக்கும், சாப்பிட்டு டேஸ்ட் அப்படி ஒன்றும் தெரியாதுங்க. அதனால் கொஞ்சம் மீன் போட்டு ஒரு 2 மினிட்ஸில் கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுருக்குங்க. அப்போ தான் உள்ளே வந்து அந்த மீன் அந்த சதையெல்லாம் நல்லா வெந்திருக்கும், மசாலாவும் நல்லா பிடிச்சிருக்கும்.
அப்போ தான் அந்த மீன் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க. புதுசாக ட்ரை பண்ணுறீங்க ஹை ஸ்பீடில் வச்சிடாதீங்க. ஹை ஸ்பீடில் வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா சரியாக ஊறாது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் மீதி இந்த நிறைய அந்த ஒரு 2 ஹவர்ஸ் ஊறினதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் அப்படியே லிக்யூட் மாதிரி ஆயிடுச்சு. அதை அப்படியே மேலே எடுத்து திரும்ப நான் அப்ளை பண்ணிங்கன்னா அதை தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஒட்டிக்கும். அதுக்காக தான் நான் திரும்ப அப்ளை பண்ணியிருக்கிறேன். மீன் பார்க்கையில் அவ்வளோ ஆசை. என் சின்ன பையனா அம்மா எப்போ ரெடி ஆகும் எப்போ ரெடி ஆகும்னு சொல்லி கேட்டே இருந்தேன். அந்த வாய்ஸில் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் தம்பி டிவி சவுண்ட்லாம் இருந்துச்சா, அதனால தான் அந்த ஒரிஜினல் வாய்ஸ் நான் எடுத்துகிட்டு இதை போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் மீன் எப்படி ஸ்லோ இதில் குக் ஆகிட்டுருக்கு. இருங்க வரேன். ஒரு மீனை பார்க்க என் சின்ன பையன் சீக்கிரம் எனக்கு ஃபுட்டே வேணாம், மீன் மட்டும் கொடுமா நான் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு அவன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் ஒரு பீஸ் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டோம். பாருங்கள் அவ்வளோ அழகாக சூப்பராக ப்ரிப்பேர் ஆகி இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். மீன் போட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா உடனே டச் பண்ணாதீங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலா ஊறி அது நல்லா அந்த கடாயில் பிடிக்காமல் கரெக்டாக வரும். அந்த வால் பகுதி மட்டும் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து இந்த கடாயோட மீன் வந்து பெருசாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் அந்த வால் பகுதியில் மட்டும் அந்த சதை பீஸ் எடுத்துக்கிச்சு. அதை அப்படி இப்படின்னு ஒட்டி வச்சாச்சு. பாருங்கள் அவ்வளோ அழகாக செம்ம லுக்காக. என்னால் அந்த மீனை தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டு. இன்னொரு சப்போர்ட்டுக்கு அந்த தோசை பட்டி வச்சு தான் நான் மீனை எடுத்தேன். செம்ம லுக்கு கொடுத்து செம்மையாக இருந்துச்சு. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள் எவ்வளோ அழகாக பார்க்க லுக்காக இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே டாட்டா, பை பாய்.